ஹாய், இன்றைக்கி நம்ம டேலியில் ஜாப் காஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அது எப்படி நம்ம ஸ்டெப்பாக போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கான ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம். இதுக்கான அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிசிடென்ட் அமௌண்ட் ஃப்ரம் த காலேஜ் ஃபார் த கல்ச்சுரல் ஈவெண்ட் ஒர்த்துன்னு 18,000 ஒர்த்து உள்ள ஈவெண்ட் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி போடுவோம்னா, லெஜரில் வந்து ரெசிப்டில் வந்து நம்ம காலேஜ் கல்ச்சுரலுக்காக நம்ம போடுறோம். அதில் வந்து நம்ம காலேஜ் கல்ச்சுரல் போட்டு அதுக்கப்புறம் 18,000 நம்ம வந்து போடுவோம். அதுக்கப்புறமா பெய்டு வந்து கொடுத்துருக்காங்களே, இதுக்கு எல்லாமே நம்ம பே பண்ணியிருக்கோங்கிறது வந்து எல்லாமே எக்ஸ்பென்சஸ். அந்த செலவெல்லாம் நம்ம பேமெண்ட்டில் வந்து போடுவோம். அது போக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஜாப் காஸ்டிங் வந்து நம்ம போடுறோம். இப்போ நம்ம கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் கீ Alt+K கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம சிங்கிற க்ரியேட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம், நியூ கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம அதில் கம்பெனி நேம் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம சேனலோட நேமவே நம்ம கம்பெனி நேமாக கொடுத்துக்கலாம். காலேஜுக்கும் இதையே நம்ம ப்ராக்கெட்டில் காலேஜுன்னு கொடுத்துக்கலாம். என்டர் கொடுத்துட்டு மெயிலிங்கும் அதையே நம்ம கொடுத்துடலாம். அடுத்தது ஸ்டேட்டில் வந்து நம்ம தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு அக்செப்ட் வந்து பண்ணிக்கலாம். அக்செப்ட் கொடுத்தோடனே நமக்கு இப்போ ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். கம்பெனி கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறதுல கம்பெனி நேமில் காமிக்குதா. இதில் வந்து நம்ம டார்க்காக இருக்குது பாருங்கள். அதில் வந்து அக்கௌண்டிங் வந்து நம்ம ரெண்டுத்துக்கு எக்ஸ் கொடுத்துறோம், இன்வென்ட்ரிக்கு கொடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம ஜாப் ஸ்டிங்குங்கிறத வந்து எனேபிள் பண்ணோம். இல்லை அது எப்படி பார்க்குறதுங்கிறது பார்க்கலாம். கீழே வந்து ஷோ மோர் ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்குல்ல, அங்கே வந்து நூன்னு இருக்குது. அங்கே வந்து எஸ்ன்னு கொடுத்தோம்னா நமக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னும் காமிக்கும். அடுத்ததாக மறுபடி கீழே இருக்கிற ஷோ ஆல் ஃபியூச்சர்ஸ்ன்னு கொடுத்தோம்னா எல்லா ஃபியூச்சர்ஸுமே காமிக்கும். அதில் வந்து நம்ம அக்கௌண்டிங்கில் இருக்க எனேபிள் காஸ்ட் சென்டரை வந்து நம்ம எஸ் கொடுக்குறோம். அடுத்ததாக இன்வென்ட்ரியில் இருக்க எனேபிள் ஜாப் காஸ்டிங்கை வந்து நம்ம எஸ் கொடுக்குறோம். அடுத்தது டேக்ஸில் வந்து நமக்கு எதுவும் வேண்டாம், அதர்ஸ் எதுவும் வேண்டாம், ஆன்லைன் ஆக்சஸ் எதுவுமே நமக்கு வேண்டாம். அது எல்லாமே நம்ம நோன்னு கொடுத்துடலாம். நோன் கொடுத்துட்டு நம்ம அக்செப்ட் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு கம்பெனி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து நமக்கு கம்பெனி நேம் காமிக்குது. அடுத்ததான் நம்ம கெட் ஆஃப் டேலியில் க்ரியேட் கொடுக்குறோம். அதில் காஸ்ட் சென்டரை வந்து கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம கல்ச்சுரல் ஈவெண்ட்டு நம்ம டைப் பண்ணி என்டர் கொடுக்குறோம். அடுத்ததாக நம்ம வவுச்சர் வந்து போடலாம். வவுச்சரில் வந்து நம்ம ரிசிப்ட் அண்ட் நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸும் இதுலேயே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் லெஜருக்கு வந்து Alt+C அமுத்துனீங்கன்னா நமக்கு லெஜர் ஓப்பன் ஆகிடும். அதில் இன்கம் ஃப்ரம் காலேஜுன்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம காலேஜ்லேருந்து தான் நமக்கு அமௌண்ட் வந்து கிடைக்குது. அண்டரில் இன்டைரக்ட் இன்கம் கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு இன்கம் வருது, டைரக்ட் இன்கம் வந்து சேல்ஸ் மட்டும் அந்த மாதிரிக்கு தான் வரும். இதெல்லாம் நமக்கு இன்டைரக்ட் இன்கம். ஸோ நம்ம இன்டைரக்ட் இன்கம்னு கொடுத்துடலாம். 18,000 ருபீஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்தோம்னா நமக்கு காஸ்ட் சென்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதுலேயும் நம்ம கல்ச்சுரல் ஈவெண்ட்டுன்னு கொடுத்துட்டு அதில் என்டர் கொடுத்தோம்னா நமக்கு ஷோ ஆகும். அதிலிருந்து நமக்கு 18,000 வந்து கிடச்சிருக்கு. நம்ம என்டர் வந்து போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம போட போகிறோம். எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பேமெண்ட்டில் போடுவோம். இப்போ நம்ம பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். Ctrl+H கொடுத்திங்கன்னா சேஞ்சிங் மோடு காமிக்கும். அதில் வந்து நம்ம யூஸ் ஃபார் காஸ்ட் சென்டர்னு தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து காஸ்ட் சென்டர் கிளாஸஸ்ங்கிறது வந்து நம்ம ஷோ ஆகலைன்னா F12ன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ வந்து நமக்கு கான்ஃபிகரேஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நாம் செட் காஸ்ட் கிளாஸ் சென்டரை வந்து நம்ம எஸ் கொடுக்கணும். என்டர் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு காஸ்ட் சென்டர் கிளாஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா. அடுத்தது வந்து அக்கௌண்ட்டில் வந்து நம்ம கேஷை என்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க கேஷை தான் கொடுக்குறாங்க, கேஷை என்டர் பண்ணிக்கிறோம். அப்போ கரண்ட் பேலன்ஸில் வருங்க நமக்கு கொடுத்த அந்த 18,000 வந்து ஷோ ஆகுது. இப்படியே கீழே கொடுக்க எக்ஸ்பென்சஸ் வந்து அது அப்படியே நமக்கு கரண்ட் பேலன்ஸில் வந்து நமக்கு லெஸ் ஆகிட்டே வரும். காஸ்ட் சென்டர் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட்டு அடுத்ததாக நம்ம பர்டிகுலர்ஸில் வந்து நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து கொடுக்கலாம். இதை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் க்ரியேட் பண்ணுற வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கான அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பேஸ் பார் அமுத்தினோம்னா நமக்கு ஓப்பன் ஆகும். லிஸ்ட் ஆஃப் சென்டர் ஓப்பன் ஆகும். அதில் கல்ச்சுரல் ஈவெண்ட்டுன்னு நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இது நிறைய சென்டென்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணிப்போம். இல்லை ஒன்று இருக்கங்காட்டி அதுவே கிளிக் பண்ணிக்கிறோம். அதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு அதில் வந்து 3,000 எக்ஸ்பென்சஸில் வந்து காமிக்கும். அடுத்ததாக நாம் செகண்டாக இருக்கக்கூடிய சவுண்டு சிஸ்டம் வந்து என்டர் பண்ணிக்குவோம். அது வந்து நமக்கு அண்டரில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்.
அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துட்றோம். அதுக்கான அமௌண்ட் வந்து 2500 என்டர் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு காஸ்ட் அலோகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து கல்ச்சர் ஈவெண்ட் கொடுத்து நம்ம மறுபடியும் என்டர் கொடுத்துட்றோம். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம என்டர் பண்ணலாம். இருந்துட்டு நம்ம லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு Alt+C கொடுத்தோம்னா நமக்கு லெஜர் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம அடுத்ததாக எக்ஸ்பென்ஸ் வந்து போடுறோம். ஸ்டேஜ் டெக்கரேஷனுங்கிறத வந்து நம்ம நேமில் போட்டாச்சு. இதில் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்டரில் போட்டாச்சு. அடுத்து அதுக்கான அமௌண்ட் போடுறோம், மறுபடியும் என்டர் கொடுக்குறோம். இதே மாதிரி எல்லா எக்ஸ்பென்சஸ்க்குமே நம்ம போடுறோம். நம்ம கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து எல்லாமே போட்டாச்சு. டோட்டலாக நமக்கு 11,500 வந்து ஆயிருக்குது. நமக்கு கொடுத்த 18,000 வந்து பேலன்ஸாக நமக்கு 6,500 வந்து இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான நெட் ப்ராஃபிட். இப்போது இதுதான் நமக்கு 11,500 தான் நமக்கான டோட்டல் எக்ஸ்பென்சஸ். இதே கம்பெனியில் வந்து நம்ம செகண்ட் சம் வந்து போட போகிறோம். இதில் வந்து நமக்கு என்ன ஃபங்க்ஷன், காலேஜ் டே செலிப்ரேஷன், நம்ம காலேஜ் ஈவெண்ட்டுன்னு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக நம்ம 30,000 வந்து வாங்கியிருப்போம். அதை வந்து நம்ம லெஜரில் வந்து போட்டுட்டு அடுத்தது வவுச்சரில் வந்து நம்ம போடுவோம். அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு சம் மாதிரி தான் போடுவோம். அடுத்தது நமக்கு ஃபஸ்ட்டு சம்மில் இருக்க பேலன்ஸ், அதாவது ஃபங்க்ஷனில் நமக்கு கிடைச்ச இன்கமோட நமக்கு இந்த இன்கம் 30,000ஓட நமக்கு கரண்ட் பேலன்ஸ் வந்து காமிக்கும். ஓகேவா? அதை வச்சு நமக்கு டோட்டல் ப்ராஃபிட்டாக லாஸான காமிக்கிறதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் சம்முக்கானதை பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ரெசிப்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம கேஷுங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மோட பேலன்ஸும் இருக்குது, அது கூட நம்ம இப்போ போடுறதும் ஆட் ஆகும். இதில் வந்து நம்ம இன்கம் ஃப்ரம் காலேஜ், ஏன்னா நமக்கு காலேஜ்லேருந்து தான் இன்கம் கிடச்சிக்கும். ஸோ அதுங்கிறது நம்ம இன்கம் ஃப்ரம் காலேஜ்னு கொடுத்துக்குறோம். தென் இதுக்கு முன்னாடி கிடைச்ச ஃபங்க்ஷன் வந்து 80,000 வந்து கரண்ட் பேலன்ஸாக இருந்தது. ஸோ அதுதான் நமக்கு கரண்ட் பேலன்ஸ்னு காமிக்குது. இப்போ நம்ம இந்த இதில் வந்து 30,000 வந்து கிடச்சிருக்குது. அதை வந்து நம்ம 30,000 என்டர் பண்ணிக்கிறோம். போன ஃபங்க்ஷனோட பேலன்ஸும் இந்த இதோட கொடுத்துருக்க அமௌண்ட்டும் சேர்த்து அது 36,500ங்கிறது நமக்கு கரண்ட் பேலன்ஸாக இருக்குது. ஓகே, கல்ச்சரல் டேட் இருக்குது, அதை வந்து நம்ம காலேஜ் டேவாக மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து நம்ம Alt+Cன்னு கொடுத்தோம்னா நமக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம காலேஜ் டே ஈவெண்ட்டுன்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். இப்போ இது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம என்டர் கொடுத்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து எல்லாமே நம்ம பேமெண்ட் வவுச்சர் வந்து போடலாம். பேமெண்ட் வவுச்சர் வந்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காஸ்ட் சென்டரில் வந்து நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துறோம். அக்கௌண்ட்டில் வந்து கேஷ்ன்னு கொடுத்துட்டு இப்போ பர்டிகுலர்ஸில் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் ஆனதை வந்து நம்ம லைனாக டைப் பண்ணலாம். Alt+C கொடுத்திங்கன்னா நமக்கு லெஜர் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து டைப் பண்ணணும். நம்ம ஒரே கம்பெனியில் வந்து பல செலிப்ரேஷன் வந்து போடுறோன்னா அது ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தால் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ க்ரியேட் பண்ணதை மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம இப்போ டைப் பண்ணிக்கலாம். ஃபுட் எக்ஸ்பென்சஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம போடுறோம் 8,000 போட்டுட்டு என்டர் கொடுத்துட்டு இதில் வந்து காலேஜாக இல்லை கல்ச்சுரலான்னு கேட்கும். அதில் வந்து நம்ம காலேஜுன்னு கொடுத்துக்குறோம். ஏன்னா இப்போ வந்து காலேஜோட தான் போட போகிறோம், அங்காட்டி காலேஜ் ஈவெண்ட்டோடது கொடுத்துட்றோம். அடுத்ததான் ஸ்வீட் எக்ஸ்பென்சஸ்க்கான்னு பார்க்குறோம். இல்லைன்னா மாதிரி நம்ம லெஜர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி Alt+C கொடுத்துட்டு அதில் லெஜர் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்வீட் எக்ஸ்பென்சஸ் டைப் பண்ணுறோம். அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ அதுக்கான அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுறோம். அதை என்டர் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு எதுவும் கேட்கும். அதில் வந்து நம்ம காலேஜ் டே ஈவெண்ட்டோடது என்டர் கொடுக்குறோம். டெக்கரேஷன் வந்து நான் ஆல்ரெடி போட்டேன். சவுண்டு சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம போய் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறப்பே அது வந்து இருந்ததுன்னா நம்ம அதில் என்டர் கொடுத்தோம்னா நமக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம லெஜர் க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ சவுண்டு சிஸ்டத்துக்கான அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கலாம். போட்டதுக்கப்புறமா என்டர் கொடுத்தோம்னா கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக இல்லை காலேஜ் டேவான்னு கேட்கும். அதில் வந்து நம்ம மறுபடி காலேஜ் டேங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா அடுத்தது வந்து போடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் எக்ஸ்பென்சஸ், அதை வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து என்டர் கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கலாம் 2,000. அது வந்து நம்ம
காலேஜ் டே ஈவெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதான் ஃபோட்டோகிராஃப் எக்ஸ்பென்சஸ் அது வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதை வந்து நம்ம மடி லெட்ஜரில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஓகேவா, அதை வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் எக்ஸ்பென்சஸ் அது வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கான அமௌண்ட் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் 1500. அப்புறம் அதை வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு எதுனா காலேஜ் டே ஈவெண்ட் அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா அவ்வளோதான். இப்போ நம்ம இது எல்லாரோட எக்ஸ்பென்சஸும் நம்ம போட்டாச்சு. ஸோ நமக்கு இந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து 22,000 வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு. நம்மக்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 14,500 தான் இருக்குது. இப்போ நம்ம போட்டதை வந்து நாம் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் வந்து கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் புக்கை கிளிக் பண்ணி லெட்ஜரை வந்து செலக்ட் பண்ணுறோம். அதில் நம்ம போட்டது எல்லாமே நமக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடச்சிதுன்னா 14,500 தான் நமக்கு ப்ராஃபிட்டாக வந்து கிடச்சிருக்குது. 2 ஃபங்க்ஷன்லேயும் நம்ம பார்த்து எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்குன்னா 33,500 எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு ஆயிருக்குது. 48,000 நமக்கு 35,500 செலவு போக நமக்கு 14,500 வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இதில் வந்து கிடச்சிருக்கு. 2 ஃபங்க்ஷனோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து டோட்டல் பண்ணி காமிக்குது. இதில் வந்து ரெண்டுமே இன்கம் வந்து நமக்கு அவங்க கொடுத்த அமௌண்ட்டை வந்து டோட்டல் பண்ணி கீழே இருக்குது. 48,000 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 35,500 2 ஃபங்க்ஷனோடது வந்து செலவாக இருக்குது. பேலன்ஸாக நமக்கு 14,500 தான் நமக்கு நெட் ப்ராஃபிட்டாக இருக்குது.